ஹலோ, வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம ட்ரேடிங்கில் வந்து புல் பேக் என்ட்ரி வந்து எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் எப்படிங்கிறத நம்ம வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். ஒரு மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட், ரேஞ்ச் மார்க்கெட்டு இந்த ரெண்டு தான் இருக்கும். ஓகேவா? ஒன்று அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு, இல்லை அப்படின்னா ரேஞ்சிங் மார்க்கெட் தான் இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் இந்த புல் பேக் வச்சு நிறைய பேர் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போது புதுசாக புல் பேக்னா என்ன அப்படிங்கிறது தெரியாதவங்களுக்கு வந்து செப்பரேட்டாக வந்து வீடியோ வந்து ரெடி பண்ணி போடுறோம். இது வந்து ஜஸ்ட்டு மார்க்கெட்டில் வந்து புல் பேக் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லி மார்க்கெட்டில் ஒரு வருஷம் 2 வருஷம் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த புல் பேக் ஐடென்டிஃபை பண்ணுறது பயங்கர ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கும். இது நடக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20% மட்டுமே தான் அந்த புல் பேக் என்ட்ரி வந்து ட்ரெண்டிங் டைமில் நடக்கக்கூடியது. நீங்கள் எல்லா நாளும் வந்து இந்த புல் பேக் என்ட்ரி வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபெயிலியர் தான் வரும். இது வந்து கம்பல்சரி இது வந்து எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறது தான். புல் பேக் என்ட்ரி வந்து எல்லா நாளும் உங்களுக்கு வந்து கிடைக்காது. மார்க்கெட் எப்போல்லாம் ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்கோ, ஒரு அப் ட்ரெண்டாவோ இல்லாட்டி ஒரு டவுன் ட்ரெண்டாக இருக்குதோ, அப்போ அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணும்போது மட்டுமே தான் உங்களுக்கு இந்த புல் பேக் என்ட்ரி வந்து கிடைக்கும். எல்லா மெத்தடும் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு, ட்ரெண்ட் லைனு, இது இந்த மெத்தடே முன்னாடி சார்ட்டில் சொன்ன மாதிரி இது ஹையர் ஹை ஹையர் லோ பேட்டர்ன், இது லோவர் ஹை லோவர் லோ பேட்டர்ன் தான். அதில் தான் புல் பேக் நம்ம வந்து ஃபைன் பண்ணுவோம். பட் ஆனால் நம்ம வந்து எப்படி சொல்ல, இவங்க ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு தனித்தனியான ஒரு நேம் வச்சுருக்கிறதுனால தான் வந்து இவ்வளோ தூரம் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையே வருது. இப்போ இந்த புல் பேக் என்ட்ரி மட்டும் நம்ம வந்து எப்படி நம்ம ஃபைன் பண்ணலாம்? ஒரு அப் ட்ரெண்டாக இருக்குது. இப்போ மார்க்கெட் இங்கேருந்து பை ஆகி இவ்வளோ தூரம் போயிருக்கு. திருப்பி கீழே இவ்வளோ தூரம் வந்திருக்கு. திருப்பி கீழே வந்து இங்கே இது இந்த பிளாக் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்திருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் கேண்டில் அந்த மாதிரி தான். இங்கே இவ்வளோ தூரம் கீழே வந்து மறுபடியும் மார்க்கெட் பிரேக் ஆகி மேலே போகும்போது அப்போ இந்த பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளாக் ஏரியா இந்த கேண்டில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா புல் பேக்குன்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பை ட்ரேட் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து இது இவ்வளோ தூரம் மேலே போயிடுச்சு அப்படின்னா இங்கே எங்கேயுமே அவங்க வந்து பை பண்ண மாட்டாங்க. ஏன் பை பண்ண மாட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு சின்ன கரெக்ஷன் அடுத்து வரட்டும், வந்துச்சுன்னா நம்ம அடுத்து பை பண்ணல அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணுவாங்க. அந்த கரெக்ஷன் தான் அகெயின் ஒரு பிளாக் எப்படி சொல்ல, ஒரு நெகட்டிவாக கீழே மார்க்கெட் வந்து அடுத்து கீழே இறங்கும். அந்த கீழே இறங்குற சைடு அந்த டைமில் வந்து அடுத்த என்ட்ரி வந்து இந்த இடத்துல என்ட்ரி போவாங்க. இந்த இடத்துல என்ட்ரி போகிறாங்கன்னா இதை பேஸ் பண்ணி போவாங்க. இந்த இடத்துல கரெக்டாக இந்த ஒரு ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹை கிட்ட நேராக வந்து தான் மார்க்கெட் இவ்வளோ தூரம் கீழே இறங்குற மார்க்கெட் இங்கேருந்து தான் மறுபடியும் வந்து ஒரு டேக் ஆஃப் ஆகி மேலே போகும். மேலே போகிற மார்க்கெட் மறுபடியும் கீழே வருது அப்படின்னா இந்த லெவலில் இருந்து தான் மார்க்கெட் மறுபடியும் வந்து கீழே வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு தான் இங்கேருந்து மார்க்கெட் மறுபடியும் வந்து பை பண்ணி மேலே கொண்டு போவாங்க. இன்கேஸ் இது இவ்வளோ தூரம் கூட வரும். இதுக்கு கீழே வந்து இது வந்து கட் ஆகக்கூடாது. இதுக்கு கீழே இது கட் ஆகாமல் இருந்துச்சுன்னா தான் இதுக்கு கீழே இது கட் ஆகக்கூடாது. இங்கேருந்து கீழே இவ்வளோ தூரம் விழுற மார்க்கெட்டு இவ்வளோ தூரம் கூட வரலாம். இவ்வளோ தூரம் வந்துட்டு இங்கேருந்து கூட மறுபடியும் மார்க்கெட் வந்து டேக் ஆஃப் ஆகி மேலே போகலாம். இதுக்கு கீழே கட் ஆகி க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா அப்போ இது வந்து இன்வேலிட் ஆயிரும். இந்த ஏரியாவில் இன்வேலிட் ஆயிரும். ஸோ இந்த இதுக்கு இங்கேருந்து போன ஒரு பையிங்க்கான ஒரு ட்ரேடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபெயிலியர் மெத்தடாக தான் இருக்கும். ஃபெயிலியர் மெத்தட் மீன்ஸ் வந்து ஒரு நெகட்டிவாக ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட்டாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து மறுபடியும் கீழே டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஓகேவா? இதை வந்து நம்ம சிம்பிளான டைம் ஃப்ரேமில் நம்ம அதை வந்து எப்படி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம இது கண்டினியூ ஆகுதுன்னு தெரிஞ்சால் தான் இங்கே இது கட் ஆகணும். அப்போ இந்த 2 இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அடுத்து வரக்கூடிய இந்த கரெக்ஷனில் வந்து நம்ம வந்து என்ட்ரி வந்து பண்ணிக்கிடலாம், என்ட்ரி போய்க்கிடலாம். அப்போ இதை ஃபைன் பண்ணுறதா நமக்கு வந்து புல் பேக்னு சொல்லுவோம். இந்த புல் பேக்கில் வந்து இந்த புல் பேக் மட்டுமே வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க இருப்பாங்க. கீழே வந்துச்சுன்னா கரெக்ஷன் வந்துச்சுன்னா எடுப்பேன், இல்லாட்டி எடுக்க மாட்டேன். சேம் அதே தான். இது அப் ட்ரெண்டுக்கு, இது டவுன் ட்ரெண்டுக்கு. மார்க்கெட் இவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கு. இந்த க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா புல் பேக். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறது. அப்போ இந்த புல் பேக் வந்து இது இவ்வளோ தூரம் கீழே வந்துச்சு, இவ்வளோ தூரம் இங்கே கீழே வரும்னு சொல்லி இங்கே ப்ரைஸில் வந்து எடுத்திருப்பாங்க. இவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கும். கீழே வந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு இந்த ப்ரைஸ் வரைக்கும் எனக்கு வந்து ப்ராஃபிட் ஓகேன்னு சொல்லிட்டு இந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. இந்த ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 50% வரும். இந்த 50%லேருந்து அவ்வளோதான், அது வரைக்கும் அந்த ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே வந்து புக் பண்ண மாட்டாங்க. அடுத்து இந்த 50%ல் வந்து நிறைய பேர் வந்து செல் கீழே இறங்குறதுக்கான ஒரு ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. கீழே மறுபடியும் இறங்கும். கீழே இறங்குற மார்க்கெட்டு மறுபடியும் கீழே இறங்கிக்கிட்டே இருக்காது. கீழே இறங்குன மார்க்கெட்டு கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். அந்த ப்ராஃபிட் புக்கிங் தான் மேலே போகும். அதுதான் புல் பேக்கு. அந்த ப்ராஃபிட் புக்கிங்லேருந்து மறுபடியும் கீழே இறங்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். இது வந்து ஒரு 3 டைம் 4 டைம் நடக்கிறது தான் வேலிடுன்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே நம்ம வந்து இதை வந்து ஃபைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு குவாலிட்டியான ரிசல்ட் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்காது. இதை நான் வந்து உங்களுக்கு சார்ட்டில் வந்து ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாகவே புரியும். ஓகேவா? இப்போ நம்ம சார்ட்டில் வந்து நம்ம வந்து ஒரு கம்பேரிசன் வச்சு பார்த்துடலாம். இது வந்து நெஃப்டி சார்ட் தான் நான் எடுத்திருக்கிறேன். சரியா? நெஃப்டி சார்ட் எடுத்திருக்கேன். டே டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். எதுக்கு டே டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன் அப்படின்னா
ஒரு டே டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபை கிடச்சிச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கக்கூடிய லோவர் டைம் ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நீங்கள் தைரியமாக ஒரு மேஜர் புல் பேக்கில் நீங்கள் வந்து தைரியமாக உள்ளே வந்து நீங்கள் வந்து உள்ளே வந்து என்ட்ரி ஆகலாம். கொஞ்சம் நீங்கள் ரொம்ப தைரியமாகவே இதில் வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஓகேவா? இது எப்படி நான் சொல்கிறேன் பாருங்கள். டே டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன், சார்ட் பார்த்துக்கோங்க. டே டைம் ஃப்ரேமு ஒரு ஏப்ரல்லேருந்து எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஏப்ரல் 7, 2025. ஓகேவா? இந்த இந்த லெவல்லேருந்து நான் எடுத்திருக்கேன். இந்த டேட்லேருந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கலாம். ஒரு நிமிஷம். ஓகே. ஓகே. பிப்ரவரி 2025 பிப்ரவரிலேருந்து எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து நான் வந்து இந்த டே டைம் ஃப்ரேமே 1 ஹவரே வச்சு நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். இதுக்கு லோவர் டைம், இதுக்கு கீழே 5 மினிட்ஸில் வந்து இவ்வளோ லாங் டைம் பீரியடுக்கு வந்து ட்ரேடிங் வேலை வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. பட் ஆனால் இதையும் 1 ஹவரே வச்சு நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். அது உங்களுக்கு ரொம்பவே கிளியராக உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதில் வந்து எதெல்லாம் புல் பேக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏரியா புல் பேக். ஓகேவா? இந்த ஏரியா புல் பேக்கு. அதுக்கப்புறம் இதுவும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்மால் கரெக்ஷன் புல் பேக் தான். ஓகேவா? இது ஒரு புல் பேக் தான். ஓகேவா? இது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு சரியான லாங் புல் பேக். ஓகேவா? இது புல் பேக்கு. அதுக்கப்புறம் இது ஒரு புல் பேக்கு. சேம் இது ஒரு புல் பேக்கு. சேம் இது ஒரு புல் பேக். சரியா? இப்போ இந்த புல் பேக்கெலாம் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் வந்து இப்போ நான் இதில் அப்படியே நான் ஸ்கெட்ச் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ கிளியராக வரும் பாருங்கள். பாருங்க, கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது எல்லாமே பாருங்கள். இது வந்து டே டைம் ஃப்ரேமில் இது ரொம்ப லாங்கான ஒரு பெரிய டைம் பீரியட். சரியா? அந்த டே டைம் ஃப்ரேமில் நான் உங்களுக்கு இது ஒரு மாதிரி உங்களுக்கு ட்ரேடிங் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இது என்ன கான்செப்ட் சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியும். இப்போ இங்கேருந்து மேலே போன மார்க்கெட்டு இவ்வளோ தூரம் போயிருக்கு. ஒரு புல் பேக் கரெக்ஷன் வந்திருக்கு. திருப்பி அந்த ஹையை கட் பண்ணி அந்த புல் பேக் பிரேக் பண்ணி மறுபடியும் போயிருக்கு. சின்ன கரெக்ஷன் புல் பேக்கு. அடுத்து இந்த ஹையை கட் பண்ணி மேலே போயிருக்கு. ஒரு கரெக்ஷன் புல் பேக்கு. அடுத்து இந்த ஹையை கட் பண்ணி மேலே போயிருக்கு. ஒரு கரெக்ஷன் புல் பேக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து அப் ட்ரெண்டு, புல் பேக் அப் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. சரியா? இப்போ இதை வந்து நம்ம வந்து சார்ட்டில் வச்சு நான் உங்களுக்கு வந்து இப்போ அந்த இது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் இதை வந்து அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இங்கேருந்து மார்க்கெட் வந்து கரெக்டாக அந்த லெவல் பார்த்துக்கோங்க. 24:37 மார்க்கெட் வந்து இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. சரியா? இங்கேருந்து மேலே போயிட்டு 25,149 வரைக்கும் போயிருக்கு. போயிட்டு மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்து கரெக்டாக சேம் அதே லெவலுக்கு 24,403 வந்திருக்கு. ஓகேவா? 403 வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் பாருங்கள், கரெக்டாக வந்து 25,435 மார்க்கெட் போயிருக்கு. சரியா? 435 போயிட்டு மார்க்கெட் அடுத்து கீழே இவ்வளோ தூரம், இங்கே இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கு. இவ்வளோ தூரம் வரல, இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கு. கரெக்டாக 24,636 வரைக்கும் போயிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹை கட் பண்ணிட்டு இந்த லெவலுக்கு போயிடுச்சு. 26,058 போயிடுச்சு. 58 போன மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் தான் வந்திருக்கு. 25,396 இது வரைக்கும் வந்திருக்கு. அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும், இந்த லெவலோட கரெக்டாக அந்த லெவலுக்கு வந்து தான் டெஸ்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் போயிருக்கு. பிரேக் அவுட் ஆகி இந்த இடத்துல டெஸ்ட் எடுத்துட்டு தான் மார்க்கெட் மேலே இந்த லெவலுக்கு வந்துட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஹை கட் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ இந்த ஹை கட் ஆயிருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 2 புல் பேக் வந்து ஃபைன் பண்ணக்கூடிய புல் பேக்காக கிடச்சிருக்கு. இது பெரிய டைம் ஃப்ரேம். இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இது வந்து 1 ஹவரில் நீங்கள் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கரெக்ஷன்லாம் வந்து இந்த புல் பேக்குக்குள்ளே ட்ரெண்டிங்காக இருக்கும். இந்த புல் பேக்குக்குள்ளே ஒரு புல் பேக் இருக்கும். இந்த புல் பேக்குக்குள்ளே ஒரு புல் பேக் இருக்கும். டே டைம் ஃப்ரேம்லேருந்து நீங்கள் அடுத்தடுத்து லோவர் டைம் ஃப்ரேமுக்கு வந்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், இதெல்லாம் ஒரு ஃபஸ்ட் நீங்கள் இதை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. இங்கே போயிடுச்சு. இந்த ஹை கட் ஆகி இங்கே போயிடுச்சு. இங்கேருந்து ஒரு புல் பேக் கரெக்ஷன் வந்திருக்கு. ஓகேவா? இந்த புல் பேக் கரெக்ஷன் வந்து இந்த ஹை கட் ஆகும்போது இந்த புல் பேக் கரெக்ஷன் வரும்போது இந்த இடத்துல நீங்கள் ஈஸியாக ஃபைன் பண்ணக்கூடிய ஒரு ட்ரேடு தான் அந்த ட்ரேடெலாம். அந்த ட்ரேடெலாம் நிஜமாகவே ஈஸியாக ஃபைன் பண்ணக்கூடிய ட்ரேடு தான். அது உங்களுக்கு எக்ஸாக்டாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேம் தான். ஆமாம், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் இந்த புல் பேக் இதை நான் டெலிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எப்படிங்கிறத சொல்கிறேன். இங்கே பாருங்கள்,
இப்போ இந்த லெவலில் இது 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 ஒரு புல் பேக் தான். ஆனால் இந்த புல் பேக்கில் இருந்து இந்த பிரேக் அவுட் ஆகி இங்கேருந்து இவ்வளோ தூரம் ஹை போயிருச்சு. நல்ல வேலிடாகவே நல்லா இங்கேருந்து நல்ல வால்யூம்லேயே மார்க்கெட் ட்ராவல் ஆகிருக்கு. திருப்பி கீழே வந்த மார்க்கெட்டு இவ்வளோ தூரம் கீழே வந்துச்சுல்ல, இந்த லெவலுக்கு கீழே வந்து ஒரு க்ரீன் கேண்டில் க்ளோஸ் எதுவும் வச்சுருக்கா? க்ளோஸ் வைக்கவே இல்லை. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லெவலுக்கு உள்ளே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ அப்போ இந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா கண்டினியூவாக கீழே வந்திருக்கும். அது வர முடியாத அளவு ஒரு சூழ்நிலையில் தான் வந்து எப்படி சொல்லணும்னா ஒரு பையர்ஸ் வந்து உள்ளே வந்து அவ்வளோ அக்ரெசிவாக இருக்கிறாங்க. ரொம்ப அக்ரெசிவாக ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கரெக்டாக இந்த இதெல்லாம் அது இதெல்லாம் ஒரு ஒரு பயங்கர ஒரு ப்ரெஸ்டீஜாக நடந்துகிட்டு இருக்கும். பையர்ஸா செல்லர்ஸா அப்படிங்கிற ஒரு மோடில் பார்க்கும்போது இந்த லெவலுக்கு நான் க்ளோஸ் வைக்க விட மாட்டேன். இங்கே நான் இங்கே எங்கேயும் நான் பை பண்ணல. இங்கே பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்குமே வந்து உங்களோட எல்லாரோட எக்ஸிட் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லெவலு தான் எக்ஸிட் பாயிண்ட். இந்த லெவலுக்கு கீழே நீங்கள் டேயில் க்ளோஸ் வச்சுருந்துச்சுன்னா நீங்கள் வாட்டுக்கு நீங்கள் வெளியே ஸ்டாப் லாஸை புக் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். நீங்கள் எங்கேயும் எடுத்தீங்க அப்படின்னா லாக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது நீங்கள் வெயிட் பண்ணுறது இது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். இது வரைக்கும் ஏன்னா இங்கேருந்து ஒரு பெரிய ஃபால் வந்திருக்கு. அதை பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் போயிருக்கு. அந்த இடத்துக்கு கண்டிப்பாக வருவோம். ஆனால் கிட்டத்தட்ட பாருங்கள், அக்டோபர் 23 இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 7 கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 13 நாள் ட்ரேடை வந்து அது வரைக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ணாமல் இருப்பீங்கன்னா தான் அதான் சைக்காலஜின்னு சொல்கிறது. அது வரைக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ணாமல் கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும். இருந்தால் மட்டுமே தான் உங்களால் வந்து ஒரு ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் ஜோனில் போக முடியும். இப்போ இந்த இடத்துல ஒரு டீசெண்டாக ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்ல ஒரு நல்ல ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கும். நீங்கள் இதில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட இது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். கண்டிப்பாக அந்த ஹையை பிரேக் பண்ணி தான் ஆகணும். வேறு ஆப்ஷனே கிடையாது. இப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டான் மார்க்கெட். ஓகேவா? இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டான்னா அந்த ஹையை பிரேக் பண்ணி கண்டினியூவாக போகலை. இப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா இந்த ஹை பிரேக் பண்ணதுக்கானது அப்போ இந்த ஏரியாக்கான ஒரு கரெக்டான ஒரு ஒரு எப்படி சொல்ல ஒரு லெவல்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிரேக் ஆயிருச்சு. இதுவும் ஒரு அப் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் இருக்குது. ஆல் டைம் ஹைங்கிற ஏரியாலேயே வேறு மார்க்கெட் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இன்னும் மார்க்கெட் வந்து ஒரு பையிங்கான ஒரு சினாரியோவில் தான் மார்க்கெட் இருக்குது. இதனால் எதை வச்சு அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த லெவல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான வந்து ஒரு ஒரு பையிங் லெவல் தான், சப்போர்ட் லெவல் தான். அதுக்கு ரிலேட்டபிளாகவே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வால்யூமான ஒரு கேண்டில் வச்சு நல்லா க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த 3 கேண்டில் பேட்டர்ன்லாம் வந்துச்சு அப்படின்னா கண்டினியூ அடுத்து மேலே போயிருக்கணும் மார்க்கெட்டு. பட் மார்க்கெட் ஆல் டைம் ஹைங்கிறதுனால ஸ்ட்ரகிள் ஆகி மறுபடியும் கீழே எவ்வளோ தூரம் விழுந்திருக்கு. பட் இந்த லெவல் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான லெவல். இந்த லெவல் தான் இப்போதைக்கு இம்பார்ட்டன்ட் ஜோனு. அதுக்கப்புறம் தான் அடுத்த லெவல் தான் இது. இது வரைக்கும் வருவானாங்கிறது அது டவுட்டு தான். இந்த லெவலில் இருந்தால் இதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் எனக்கு தெரிஞ்சு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஜோனில் அவன் போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ரெடிக்ஷன் வச்சு பார்க்கும்போது எதை வச்சு அதை இவ்வளோ கிளியராக சொல்கிறேன்னா ஒரே ரீசன் வந்து நமக்கு இந்த கேண்டில் பேட்டர்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோன் தான். இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த புல் பேக் இருக்குது பார்த்தீங்களா? இந்த புல் பேக்குக்கான இந்த புல் பேக்கான இங்கேருந்து அவன் மார்க்கெட் இப்படி போன மார்க்கெட்டு கீழே வர்றவனா இருந்துச்சு அப்படின்னா இங்கேருந்தே அவன் கீழே வந்துருக்கணும். இப்படி போயிட்டு அவன் இப்படியே கீழே வந்திருக்கணும். பட் ஆனால் அவன் அப்படி வரல. அப்படி வராமல் இந்த ஏரியாவை பிரேக் பண்ணி ஒரு நல்ல வால்யூமில் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ என்ன நடக்குங்கிறத இந்த வீக்கில் பார்க்கும்போது தெரியும். இந்த லெவல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜோன் தான். கரெக்டாக சொல்லணும்னா ஒரு நிமிஷம் இருங்க. கரெக்டான சொல்லணும்னா 25,790ங்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன். சரி, இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா கரண்டாக வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன். இது வந்து நான் வந்து ஒரு எப்படி சொல்ல நெஃப்டிக்கு அந்த ட்ரேட் மெத்தடுங்க மாதிரி சொல்ல வரல. நீங்கள் இந்த சார்ட் நோட் பண்ணி வச்சிங்கன்னா தெரியும். இங்கேருந்து மார்க்கெட் மறுபடியும் இங்கேருந்து புல் பேக் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அவன் இந்த ஹையை கட் பண்ணிடுவான். ஓகேவா? அப்போ இந்த ட்ராவல் வந்து இப்படி இருக்கும். இது ஒரு புல் பேக்காக இருக்கும். ஓகேவா? இது ஒரு புல் பேக்காக இருக்கிற மாதிரி இது ஒரு புல் பேக்காக இருக்கும். இது ஒரு புல் பேக்காக இருக்கிற மாதிரி சேம் அதான் சிமிலர் தான். 1 2 3 அப்படிங்கிற கான்செப்டில் தான் இருக்கும். அவன் கீழே இன்கேஸ் வந்தாம்னா கீழே இவ்வளோ தூரம் வராமல் கூட அவன் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வராமல் இருந்தான்னா எவ்வளோ தூரம் வந்துச்சு அதை ஒரு நம்ம புல் பேக்கை கன்சிடர் பண்ணுவோம். இல்லை இந்த லெவல் வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஒரு செட்டப் புல் பேக் என்ட்ரியாக இருக்கும். ஸோ எப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். சரியா? இது உங்களுக்கு அப் ட்ரெண்டில் நான் உங்களுக்கு வந்து ஒரு டே டைம் ஃப்ரேம் வச்சு நான் சொல்லியிருக்கிறேன். இதை நம்ம 1 ஹவரில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சரியா? 1 ஹவரில் எப்படி இது டே டைம் ஃப்ரேம் போது நம்ம ரொம்ப உங்களுக்கு போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு இது அப்படி இதில் இடம் இருக்காது. ரொம்ப சிம்பிளாகவே உங்களுக்கு இதை நான் சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து டே டைம் ஃப்ரேம் எடுத்தது. சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மாதம் டேட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தான் கரெக்ஷனு. பட் ஆனால் நம்ம டே டைம் ஃப்ரேம் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய ஆள் நம்ம கிடையாது. ஏன்னா கண்டிப்பாக யாருமே அப்படி கிடையாது. எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கேல்பிங்கோ இல்லை இன்ட்ராடே பண்ணக்கூடிய செட்டப்பில் தான் ட்ரேட் பண்ணுவீங்க. ஓகே, அவங்க அந்த செட்டப்புக்கான ஒரு புல் பேக்கை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரியா? ஒரே நிமிஷம். இப்போ 1 ஹவர் எடுத்துட்டிங்கன்னா 1 ஹவரை பார்க்கலாம்.
சரி, அதுக்கு முன்னாடி ஓகே, நான் ஃபஸ்ட்டு அப் ட்ரெண்டுக்கே சொல்லிடுறேன். சரி, ஓகே, ஆகஸ்ட்லேருந்து எடுத்துக்கலாம். சரியா? நான் இந்த டேட்டா மட்டும் தாங்க எடுத்திருக்கேன். இந்த டேட்டா மட்டும் தான் எடுத்திருக்கிறேன். இது வந்து நான் எதுவும் ப்ரீ பிளான்டோ இல்லை வேறு எதுவும் இதை நான் ஒர்க் பண்ணிட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்லலை. இதில் என்ன இருக்குங்கிறத நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் கண்டிப்பாக உங்களுக்கு எஸ்எல் அடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இடத்துல இருந்திருக்கும். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான நான் ஆப்ஷனே சொல்கிறேன் பாருங்கள். சரியா? இப்போ இந்த லோ எடுத்துக்கோங்களேன். இந்த லோ சரி, இந்த லோ எடுத்துக்கோங்க. சரியா? இந்த லோ எடுத்துக்கோங்க. மார்க்கெட் வந்து பாருங்கள், கண்டினியூவாக வந்து இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரத்துலேருந்து இவ்வளோ தூரம் ஃபால். ஓகேவா? மார்க்கெட் வந்து கண்டினியூவாக எவ்வளோ தூரம் ஃபால், கண்டினியூவாக மார்க்கெட் இவ்வளோ தூரம் ஃபால். அடுத்து இங்கேருந்து கரெக்ஷன் எடுத்து, இங்கே கரெக்ஷனுங்கிற கான்செப்டே வேண்டாம், இங்கேருந்து இவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கு. இப்போ நான் அதில் வந்து பை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கும்போது நீங்கள் இதில் எப்படி பை பண்ணுவீங்க அப்படின்னா பாருங்கள். இவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கு. சரியா? இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டு மார்க்கெட் வந்து இந்த இவ்வளோ தூரம் இந்த இந்த இதை தான் சொல்ல முடியும். இது வரைக்கும் வந்திருக்கு. சரியா? இவ்வளோ தூரம் வந்துட்டு மார்க்கெட்டு இங்கேருந்து மறுபடியும் இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு திருப்பி இந்த இடத்த மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு, ஓகேவா, இதுக்கு கீழே போகலை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு கீழே இவ்வளோ தூரம் வந்துட்டு அடுத்து ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் மேலே கேப்பப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. அதாவது இதுதான் இந்த கேப்பப்பில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இதை ஃபுல் பண்ண வருவோம் அப்படிங்கிறது இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு எழுதப்படாத விதிங்கிற மாதிரி தான். கண்டிப்பாக கேப்பப்பில் வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இது ஃபில் பண்ண வருவோம் அப்படிங்கிறது தெரியும். நமக்கு இங்கே அதெல்லாம் மேட்ரு கிடையாது. நமக்கு வந்து ட்ரெண்டு வந்து பை ட்ரெண்டாக நம்ம ஒரு பையிங் சைடில் போக போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன வேலை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரியா? இப்போ இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இவ்வளோ தூரம் வந்துருச்சு அப்படின்னா ஐயோ நான் இங்கேயே எடுத்துருக்கலாம்னு சொல்லி ஆதங்கப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளால் அந்த ஆதங்கத்துலேருந்து வெளியே வர முடியாது. மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லி வருத்தப்பட்டுகிட்டே தான் இருப்போம். அப்படி நினைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்ல ஒரு எமோஷனல் ட்ரேட்லாம் இந்த இடத்துல நடந்திருக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இவ்வளோ தூரம் கரெக்ஷனாக இது புல் பேக் தான், இவ்வளோ தூரம் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா இது புல் பேக் தான், இந்த கை கட் ஆயிடுச்சு, அப்போ இது போயிடுச்சுன்னா இந்த இதுலேருந்து இப்படி மறுபடியும் மேலே போயிடும் அப்படிங்கிறது அந்த எமோஷனில் வந்து நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல எடுத்துருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு இது வந்து ஒரு ப்ராஃபிட் தான், ஓகேவான ஒரு ப்ராஃபிட் தான். ஓகேவா? ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் இது தான், இந்த லெவல் தான் உங்களோட ஸ்டாப் லாஸ். சரியா? இந்த லெவலில் நீங்கள் வெளியே வந்துடணும். ஏன் வெளியே வந்துடணும் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இங்கேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு ஒரு பையிங் போயிருக்கு. திருப்பி அந்த ரெசிஸ்டன்ஸ் அந்த பையிங் அந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணிட்டு தான் மார்க்கெட் மறுபடியும் கீழே வந்திருக்கு. ஸோ அப்போ நீங்கள் இதில் எடுக்கிறீங்க அப்படின்னா இதில் நீங்கள் வெளியே வந்துடணும். சரியா? இதில் வெளியே வராமல் நீங்கள் வந்து இன்னும் இந்த இதுக்கு வெயிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டார்கெட் என்னமோ அதை நம்ம வந்து பிளான் பண்ணணும். இது செகண்ட் டார்கெட், இது தேர்ட் டார்கெட். இதுதான் இந்த ட்ரேடுக்கான ஒரு சினாரியோ. சரியா? இப்போ இதில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். இது ஒரு மெத்தடு. நீங்கள் இந்த இடத்துல ட்ரேடை எடுக்கலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ வந்து அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னு பாருங்கள். இவ்வளோ தூரம் வந்து மேலே போயிருக்கு. மேலே போன மார்க்கெட் பாருங்கள், மறுபடியும் இவ்வளோ தூரம் கீழே இவ்வளோ தூரம் வந்துட்டு சின்னதாக ஒரு கரெக்ஷன் போயிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த லெவலுக்கு வந்துட்டாப்ல. இந்த லெவலுக்கு வந்து இவ்வளோ தூரம் கீழே வந்துருச்சு. சரியா? இவ்வளோ தூரம் கீழே வந்துருச்சு. இந்த இடத்துல நமக்கான ஒரு பையிங் பேட்டர்னுக்கான ஒரு கேண்டில் எதுவுமே நமக்கு வந்து ஃபார்ம் ஆகலை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலும் பிரேக் ஆகிடுச்சு. இந்த லெவலும் பிரேக் ஆகி இந்த லெவலுக்கு வந்துருச்சு. சரியா? இந்த லெவலுக்கு வந்துருச்சு. இந்த லெவலும் அடுத்து ஒன்ஸ் அகைன் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் ஆகி கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலுக்கு வந்துருச்சு. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டு வந்து கண்டினியூவாக டவுன் ட்ரெண்டு தான். சரியா? கண்டினியூ உங்களுக்கு இந்த இடத்துல டவுன் ட்ரெண்டாக இருக்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல இந்த கை இருக்குது தெரியுமா? இந்த கை கட் ஆனுச்சுன்னா தான் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு பை ட்ரேடுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஹை கட் ஆகிருக்கணும். கட் ஆகி மறுபடியும் இந்த இடத்துல வந்து டெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கணும். அப்போது இந்த இடத்துல நீங்கள் எங்கேயுமே புல் பேக் என்ட்ரி எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் செட்டப்பே உங்களுக்கு இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்கு. நீங்கள் ரெடி ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் ட்ரேடே பண்ணணும். அதுக்குள்ளேயே நீங்கள் உள்ளே போய் மாட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ இவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கு அப்படின்னா நான் இந்த கையை பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கையை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைக்கு மேலே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகி இந்த ஹைக்கு மேலே ஓப்பன் ஆன மார்க்கெட் தான் இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. சரியா? அப்போ உங்களுக்கு இந்த 2 லெவலும் பார்த்தீங்கன்னா இந்த 2 லெவலையுமே கிட்டத்தட்ட ஒரே ட்ரேடில் வந்து மேலே தூக்கிட்டு போய் க்ளோஸ் வச்சு திருப்பி எவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கான். க்ளோஸ் வச்சு கீழே ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு மேலே போயிருக்கணும், அதுவும் போகலை. அப்போது உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து தான் இங்கே இருக்க மார்க்கெட்டு உங்களுக்கு இது பை ட்ரெண்டாக கண்டினியூ ஆகுது. ஆனால் எனக்கான ஒரு செட்டப் வரல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வெயிட் பண்ண தான் செஞ்சுருக்கணும்.
நீங்கள் அதை விட்டு ஊடால போய் மாட்டினீங்கன்னா சிக்கல். இப்போ இந்த இடத்துல இந்த இந்த ஹை கட்டாகி இங்கே போயிருக்கு அப்படின்னா, அடுத்து இந்த கை கட்டாயிருக்கணும், அடுத்த ஒரு கை கட்டாயி இப்படி மேலே அவன் போயிருக்கணும். போகலை. இப்போ கீழே வரனாலே ஏதோ ஒரு வேலை காட்ட போகிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நினச்சிக்கணும். சரியா? இருங்க. ஓகேவா? இப்போ வந்து அப்போ வந்து என்ன நடக்கும் பாருங்க. இப்போ வந்து இந்த கை இருக்குது தெரியுமா, இந்த இருக்குல்ல, இந்த லெவல் இருக்குல்ல, இங்கேருந்து கீழே இவ்வளோ தூரம் வாரான் அப்படின்னா அவன் எங்கெல்லாம் வந்து ரியாக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பாருங்க. இப்போ இப்போ நீ இது கீழே இவ்வளோ தூரம் பிரேக் ஆகி வந்துருச்சு அப்படின்னா, அப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டை வெயிட் பண்ணலாம். ஓகேவா? அந்த சப்போர்ட்டை வெயிட் பண்ணலாம். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ட்ரேட் கிடச்சுன்னா நீங்கள் எடுத்துருக்கலாம். பட் ஆனால் ட்ரேட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்போர்ட்டை நீங்கள் பிளான் பண்ணியிருக்கலாம். எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்போர்ட்டில் இருந்தால் மார்க்கெட்டு கொஞ்சம் ட்ரேட் ஆகிட்டு நீங்கள் இந்த சப்போர்ட் எடுத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக போட்டிருப்பீங்கன்னு அவனுக்கு தெரியும். அந்த ஸ்டாப் லாஸ் தூக்குறது தான் இவன் வேலை. ஸ்டாப் லாஸ் எடுத்துகிட்டு இந்த லெவலில் இருந்து அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். அப்போ இந்த மொத்த ட்ரேட் செட்டப்புமே இங்கேருந்து தான் மேலே போக போகுது. அது வந்து எப்படி சொல்ல, அவன் இங்கேருந்தே ஒரு செட்டப் ரெடி பண்ணி இந்த ட்ரெண்டை வந்து இது ஃபேக் ட்ரெண்டு தாங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டு அவன் இங்கேருந்து ட்ரேட் எடுத்துகிட்டு போயிட்டான். ஸோ நீங்கள் வந்து என்னை கேட்டால் மேஜராக ட்ரேட் எடுக்குது எங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஓரளவு கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்டாப் லாஸ் இதுவாக தான் இருக்கணும். ஓகேவா? அது ஒரு கன்ஃபர்மேஷன். இது வந்து நெஃப்டியில் வந்து பெரிய பாயிண்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு எப்படி சொல்ல, இதுக்கு 50% இல்லை இந்த மாதிரி நியர் க்ளோசிங்லேயோ இதில் நீங்கள் ஓரளவு என்ட்ரி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரி, இது எதுவுமே நான் பண்ண மாட்டேன், எனக்கு ரொம்ப சேஃப் தான், ரொம்ப சேஃபான ட்ரேடு தான் வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் எதுவுமே பண்ணவே வேண்டாம். இதில் நீங்கள் ட்ரேடே எதுவுமே எடுக்காமல் நீங்கள் என்னென்ன கேண்டில் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? நல்ல வால்யூமோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல வால்யூமோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. சரியா? புல்லிஷ் கேண்டில் நல்ல வால்யூமோட ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ நம்ம இங்கேருந்து தெரிஞ்சு போச்சு, இங்கேருந்து செட்டப் ரெடி ஆகி நல்ல ஓரளவு கொஞ்சம் வெயிட் பண்ணி அடுத்து மார்க்கெட் மேலே போக போகுது அப்படிங்கிற நம்ம ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறான் பாருங்கள், இவ்வளோ தூரம் ஹைக் போயிருக்கான். இந்த ஹைக் போயிட்டு இங்கே இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டு அடுத்து மார்க்கெட் இந்த ஹையை கட் பண்ணிட்டு தான் மேலே போயிருக்கு. சரியா? அப்போ இந்த ஹையை கட் பண்ணிட்டு இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கிறான். அப்போ இவ்வளோ தூரம் கீழே வர்ற மார்க்கெட்டை நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான பேட்டர்ன் கிடைக்கல. சரியா? அப்போ இந்த புல் பேக் இது புல் பேக் தான். அந்த புல் பேக் வந்து இது வரைக்கும் வரும் உங்களுக்கு. சரியா? இந்த புல் பேக்கோட லெவல் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் தான் அவனோட வரக்கூடிய ஒரு லெவல். இந்த க்ளோசிங் வரைக்கும் அவன் வருவான். இல்லை இந்த சின்ன கரெக்ஷன்லேருந்து எந்த இடத்துல இருந்து ஒரு நெகட்டிவ் கேண்டில் வந்து அடுத்து ஒரு க்ரீன் கேண்டில் வந்து டேக் ஆஃப் ஆகுதோ அந்த கேண்டில் கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த கேண்டிலோட ஒரு லெவலை வந்து டச் பண்ணிட்டு மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே இவ்வளோ தூரம் போகிறான். இந்த சின்ன கரெக்ஷன் இதெல்லாம் கன்சிடரே நான் பண்ணல. ஏன்னா இது உங்களுக்கு சொன்னோம் அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வேலிடே கிடையாது. உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து எடுக்கிறான்னா அவன் இது வரைக்கும் போகிறான். சரியா? இது வரைக்கும் போகிறான். அப்போ என்ன பண்ணுறான் பாருங்கள், இங்கேருந்து போயிட்டு தான் இங்கேருந்து மறுபடியும் இப்படி ஸ்ட்ரகிள் ஆகி கீழே இவ்வளோ தூரம் வந்துட்டு தான் அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மார்க்கெட் இவ்வளோ தூரம் மேலே போகிறான். அப்போ வந்து இந்த இடத்த பார்த்துக்கோங்க. சரியா? இந்த இடத்த பார்த்துக்கோங்க. மறுபடியும் பாருங்கள், இங்கேருந்து ஒரு சின்ன கரெக்ஷன் வரான். இங்கேருந்து சின்ன கரெக்ஷன் வரான். இந்த வால்யூம் கேண்டில் வருது, மார்க்கெட் மறுபடியும் இவ்வளோ தூரம் மேலே போயிடும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ட்ரேடுக்கான ஆப்ஷனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரே ஒரு ட்ரேடு தான் இந்த இடத்துல ட்ரேடுக்கான ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கும். ஏன் ஏதோ சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஒரு ட்ரேடை ஒரே நிமிஷம் இருங்க. ஆமாம், இந்த ட்ரேடு தான். ஏன்னா இந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க கிட்டத்தட்ட ஆகஸ்ட்னா செப்டம்பர் 5 அந்த ரேஞ்சில் தான் கிடைக்கும். ஆகஸ்ட் செப்டம்பர்மா 1 மந்த்து ட்ரேடே அதான். இந்த மாதிரி செட்டப்பில் நீங்கள் இவ்வளோ வெயிட் பண்ணி இது வந்து நான் 1 ஹவரில் வச்சு சொல்கிறேன். உங்களுக்கு இதே சேம் சிமிலரில் வந்து நீங்கள் வந்து ஒரு 15 மினிட்ஸ்லேயே 5 மினிட்ஸ்லேயே நீங்கள் போய் பார்க்கும்போது இதே செட்டப் தான் நடக்கும். அது உங்களுக்கு ஒரு 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 2 நாள் கழிச்சோ இல்லை ஒரு 3 நாள் கழிச்சோ உங்களுக்கு என்ட்ரி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கும். சரியா? இங்கேருந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான ஒரு செட்டப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகி அப் ட்ரெண்டாக மாற ட்ரை பண்ணுது. அப் ட்ரெண்டாக மாறுது. இதில் எதுவுமே நான் ட்ரேட் எடுக்கலை. அப்போ இங்கேருந்து வந்த மார்க்கெட் இது கீழே க்ளோஸ் ஆகலை. இங்கேருந்து மார்க்கெட் மறுபடியும் மேலே இவ்வளோ தூரம் போயிருக்கு, திருப்பி கீழே இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இது புல் பேக்கு. இந்த ஹையை கட் பண்ணிட்டு மார்க்கெட் மறுபடியும் இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு கீழே வந்த மார்க்கெட் இந்த க்ளோசிங்கில் இருந்தால் உங்களுக்கு வந்து நான் என்ட்ரி வந்து சொல்லியிருக்கிறேன். ஒன்று இந்த இடம் இல்லாட்டி இந்த இடம், இந்த 2 இடத்துல என்ட்ரி வந்துச்சுன்னா எடுக்கலாம் அப்படிங்கிறது. இது ஏன் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா இந்த புல் பேக் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த புல் பேக்கெலாம் பிரேக் பண்ணிவிட்டு க்ரீன் கேண்டில் மாறின டைமிங் இது தான். ஸோ அந்த க்ளோசிங்கில் இருந்து தான் நான் அந்த என்ட்ரியை வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். இது மாதிரி தான் நடக்கும்.
நீங்கள் ப்ரீவியஸ் சார்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரியா? இப்போ மறுபடியும் இங்கே இருந்து போகும்போது நீங்கள் இந்த இடத்துல வந்து இந்த க்ரீன் கேண்டிலில் நீங்கள் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணலாம். இந்த க்ரீன் கேண்டில் நீங்கள் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த க்ரீன் கேண்டில் என்ட்ரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா இதில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் சாலிடாக வெயிட் பண்ணலாம். இது வரைக்கும் வெயிட் பண்ணாலே எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு 1 மந்த்துக்கான ப்ராஃபிட்டே இது எனக்கு இந்த லெவலில் எனக்கு தெரிஞ்சு வந்துருன்னு தான் நினைக்கிறேன். ஓகேவா? நீங்கள் அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் வந்து நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு கன்சிடர் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இது வந்து நான் வந்து ஒரு பை ட்ரெண்டுக்கான ஒரு புல் பேக் மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். செல் ட்ரெண்டுக்கான ஒரு புல் பேக் வந்து நான் அது செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவாக நான் சொல்கிறேன். சரியா? இதே சேம் மெத்தட் நீங்கள் வந்து லோவர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப கிளியராகவே தெரியும். ஓகே. எதுவும் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி வீடியோ வந்து போட ட்ரை பண்ணுறேன்.